அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். எலிசாவின் ஜெபம். இங்க பாருங்க, எலிசாவுடைய விருப்பம், இவன் கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. எலிசாவுக்கு இருந்த பார்வை இந்த வேலைக்காரனுக்கு இல்லைங்க. எலிசாவுக்கு அதே சூழ்நிலை தான். எலிசாவை சுற்றிலும் ஆபத்து இருக்கிறது, எலிசாவை சுற்றிலும் இராணுவம் சூழ்ந்திருக்கிறது, எலிசாவுக்கும் ஆபத்து தான். ஆனால் எலிசா பயப்படல, கலங்கல, ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி பதறல. ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. ஆகவே தான் அவருக்கு பரலோக சேனை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறாருங்க. பயப்படல அவர். ஆனால் வேலைக்காரனுடைய கண்கள் அப்படி, அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை, மனக்கண்கள் திறக்கப்படலை. ஆகவே தான் அவனுக்கு என்ன நம்ம சுற்றிலும் இருக்குன்னு தெரியல. அவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பு, கோட்டை, அரண், தூதர்களின் அணிவகுப்பு அவனுக்கு தெரியல. ஆகவே தான் பதறுகிறான், ஐயோ நாம் என்ன செய்வோம், அடிந்தோம், இதோட கதை முடிந்தது என்று சொல்லி. இந்த நேரத்திலே தான் அவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து எலிசா ஜெபம் பண்றார். அவன் தேவை என்ன? இப்போ அவன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுக்காக ஜெபிக்கிறார். இப்போ மூடப்பட்டிருக்கிற அந்த மனக்கண்களை திறப்பதற்கு, உடைப்பதற்கு, தடையை எடுப்பதற்கு எலிசாவின் ஜெபம். இன்னைக்கு அநேக மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவரை பார்க்க முடியல, அற்புதத்தை பார்க்க முடியல, அவர் மகிமையை பார்க்க முடியல, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, ஆவிக்குரிய நன்மைகளை பார்க்க முடியல. காரணம், நமது கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். அந்த கண்களை இன்றைக்கு திறக்க போகிறார், தடைகளை உடைக்க போகிறார். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த நாள் கண்கள் திறக்கிற ஒரு நாள். உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கிறது. அந்த பரம சேனையை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.